இல்ல நிறைய பேர் வந்து இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு போய் சந்திக்காம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சந்திக்கிறது இது அரசியல் நாகரிகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர்ன்றது யார் உங்களுக்கு? அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர், மூத்த பத்திரிகையாளர், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் நிறைய பேர்லாம் பேசல. திமுக நாராவாய் இருக்கானுங்க தெரியுமா, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு அது கண்டென்ட். அதுக்குள்ள திரும்பவும் சனி ஞாயிறு வந்தது. சனி வந்தாலே திமுக சனி தான். அதாவது சனிக்கிழமை ஆனாலே உங்களுக்கு பக்கு பக்கு இருக்கும். இந்த வாரம் என்ன பேச போறான்னு தெரியலையே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே சொல்லிட்டு. விஜய் வந்து இன்னைக்கு வந்து கிரீம் கலர் பேண்ட்ல லைட்டா அழுக்கு ஓட்டிருந்தது. அழுக்கு பேண்ட்டை போட்டு வெளில வந்துட்டாரு. விஜயோட சட்டை சரியா அயன் பண்ணல. விஜயோட மீசில வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் 3 வெள்ளை முடிந்து, இந்த வாரம் 4 வெள்ளை முடி இருக்குது. அறிவு வேணாமா? அந்த முடிவு தான் நிர்ணயிக்கும். கரூர் சம்பவம் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகி அதனாலதான் ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் வாரம் வெளியில போய் மக்களை சந்திக்காம இருக்கிறதுக்கு திமுகவினர் சந்தோஷப்படுவார்களா, வருத்தப்படுவார்களா? முடிஞ்சா பாயிண்ட் ஓவரா? பணத்தாசை காட்டினால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க, வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் முன்வைக்கிறாங்க. அப்போ உங்க ஆட்சியே பணத்தாசை காத்தினால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஒத்துப்பீங்களா நீங்க? அதை எப்படி ஒத்துப்பாங்க? அந்த மாதிரி இதை மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? என்டிஏ கூட்டணிக்குள்ள டிவிகே வந்துருச்சுன்னா 200 சீட்டு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க. 100% மாற்றுகிறதே கிடையாது. டிவிகே நினைத்தா டிஎம்கே காலி. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம இந்த ஆங்கில தான் இனிமேல் பார்க்கணும். டிஎம்கே இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற பவர் யாருக்கு இருக்கு? டிவிகே. எக்ஸாக்ட்லி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. நான் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேர்ல வரவழைச்சு பார்த்திருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்ல விஷயமா பாக்குறேன். இல்ல நிறைய பேர் வந்து இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க இல்லையா? விஜய் அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு போய் சந்திக்காம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சந்திக்கிறது இது அரசியல் நாகரிகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர்ன்றது யார் உங்களுக்கு? அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர், மூத்த பத்திரிகையாளர், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் நிறைய பேர்லாம் பேசல. திமுக நாராவாய் இருக்கானுங்க தெரியுமா, அவங்க தான் பேசிட்டு இருக்கானுங்க. வேற யாரும் அப்படிலாம் பேசல. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆரம்பம் முதலே ஓகேவா, அதாவது தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்திற்குள் வந்த நாள் முதல் நீங்க சொன்ன அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், பிரிண்ட் மீடியா, சேட்டிலைட் மீடியா எல்லாருக்குமே தாவேகா ஒரு மிகப்பெரிய தீனியை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். கண்டென்ட்டை வந்து வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம ஒத்துக்கணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலோட டிஆர்பி அப்படின்றது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிஆர்பி எது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அது 3 மாசமாச்சு, 2 மாசமாச்சு. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அந்த டிஆர்பி வந்து எவ்ரி வீக் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி உட்கார வச்சு, வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வாரத்துல ஒரு முறை உட்கார வச்சு அந்த சேனலோட ஹெட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ப்ரெஷரை போட்டு நம்ம சேனல் தான் வரணும், இந்த விஷயத்த கவர் பண்ண, அந்த விஷயத்த கவர் பண்ணு ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில இருக்கு. எல்லா சேனல்லையுமே இருக்கு. இப்போ உங்க சேனல் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? வியூஸ் வரணும், கரெக்டா? சோ அந்த ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இருக்கு. அதை முழுமையாக திருப்தி செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான். விஜய் அவர்கள், புரியுதா? இப்போ வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பேசினாப்லனா அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு அது கண்டென்ட். அதுக்குள்ள திரும்பவும் சனி ஞாயிறு வந்தது. சனி வந்தாலே திமுக சனி தான். அதாவது சனிக்கிழமை ஆனாலே உங்களுக்கு பக்கு பக்கு இருக்கும். இந்த வாரம் என்ன பேச போறான்னு தெரியலையே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே சொல்லிட்டு. நீங்க மட்டும் நினைச்சு பாருங்க, கரூர் சம்பவத்துல வந்து அந்த கரூர்ல துயரமான சம்பவம் நடக்கல அப்படின்னா பாட்டில் 10 ரூபான்ற பாட்டு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்குன்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. இப்பவே கூட வந்து ஓரளவுக்கு ஃபேமஸா தான் சின்ன குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு அதை பாட்டு பாடிட்டு, ஏன்னா அது வந்து பண்ணா அவங்க ஸ்டார்ட் அவரு அந்த மாதிரி ஒரு புகழ் அவருக்கு இருக்கு ஆல்ரெடி. அதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அரசியல்ல. ஆனா திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சினிமாக்காரனோட விஷயம் அது அப்படியே தான் இருக்கு. வந்து பாட்டு பாடுறது, இந்த லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பண்ண மாட்டாங்க.
அரசியல் நாகரிகமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா விஜய் ஏமா அவர்களை? அதாவது இந்த லைட் ஆஃப் பண்றவெல்லாம் திமுக காரன் சரியா, அவராவது வந்து பொது வேலையில வந்து காருக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி சும்மா ஒரு ரசிகர்களுக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு எந்த விஷயத்த ஒரு பண்ணாரு. தலைவரும் அப்படி பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு தலைவரும் பண்ணாத விஷயத்த வந்து இவர் பண்ணாருன்னு பேசணும் அப்படின்னா, இவனுங்க பண்ண விஷயத்த நம்ம வெளில பேசணும்னா வந்து கேட்க முடியாது, நீங்க போடவே முடியாது. இவங்க பண்ண திமுக காரனுங்க பண்ற அட்டூழியத்தையும் சரி, அவங்க பண்ற அக்கிரமும் சரி, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு பண்ணக்கூடிய துரோகங்கள் சரி, சொன்ன விஷயத்தையும் செய்யாம வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களை ஏமாத்திக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு திருடி சுரண்டி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை அக்கிரமும் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு புரியுதா? அதாவது விஜய் வந்து லைட் ஆஃப் பண்றாரு, விஜய் வந்து இன்னைக்கு வந்து கிரீம் கலர் பேண்ட்ல லைட்டா அழுக்கு ஓட்டி இருந்தது, அழுக்கு பேண்ட்டை போட்டு வெளில வந்துட்டாரு, விஜயோட சட்டை சரியா அயன் பண்ணல, விஜயோட மீசில வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் 3 வெள்ளை முடி இருந்து இந்த வாரம் 4 வெள்ளை முடி இருக்குது. அறிவு வேணாமா? அரசியலை வந்து அதான் சொல்றேன் இல்லையா, எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா குற்றமா பார்க்க. நான் சொல்ல ஒரு விஷயம் நான் கம்மிங் டு த பாயிண்ட். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு தீனி போட்டுட்டு இருந்தாரு விஜய் அவர்கள், தீனி போட்டாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த நம்ம பத்திரிகை எல்லாமே, எல்லா சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே காட்டக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சரிவர என்ன ஃபேக்டோ அது வந்து பேசினா மக்களுக்கும் அதை போய் சென்றடைன்றது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை நான் எங்க கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, அவரை இங்க கூப்பிட்டு பேசுறாங்க, 235 பேரை வர வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 37 குடும்பங்கள், அதுல ஒரு குடும்பம் வரல. அதுக்கு காரணம் என்னன்னா 30ஆவது நாள் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷனு, அந்த நிகழ்வு நடக்குது, அதனால அவங்க ஒரு குடும்பம் மட்டும் வரல. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர வச்ச குடும்பத்தை வந்து ஒரே டிரான்ஸ்போர்ட்ல வர வைக்காம சில பேரை ஃபிளைட் மூலியமாவும், சில பேர் ஆம்னி பேருந்து மூலியமாவும், சில பேரை வந்து பஸ் மூலியமாவும், எல்லாம் ஏதாவது ஆயிட போகுது, அசம்பாவிதம் ஆயிட போகுது, நான் வெவ்வேறு விதமா இங்க வர வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்லாம். அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு முக்கியம், எதுவுமே நடந்துடக்கூடாதுக்காக சொல்லாத பிளான்லாம் இவங்களே எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளவு பிளானிங் பண்றாங்கன்னா காரணம் என்ன? இதுக்கு பிறகு எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் தாவேகாவை இழுத்து மூட வேண்டியதுதான். முட்டாள்களின் பேச்சுக்கும் முட்டாள்களின் விமர்சனத்திற்கும் உசுப்பேத்துற மாதிரி பைத்தியகார மாதிரி பேசினு இருப்ப, அதுக்கெல்லாம் வந்து இவங்க பதில் பேசணுன்ற அவசியமும் கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத வந்து ஒரு 4வது நாளோ 5வது நாளோ செஞ்சிருந்தா இத வந்து ஓகே, நிஜமாவே துக்கத்துல போய் விஜய் அவர்கள் அவங்கள சந்திச்சு பணம் வழங்குறாரு, ஆறுதல் கூறுறாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் நினைச்சா எப்படி வேணாலும் அந்த இடத்துக்கு போய். யாரு இத பத்தி வருத்தப்படணும்? அந்த குடும்பத்தினர் தான் வருத்தப்படுறாங்களா? இல்ல. என்னம்மா பாயிண்ட்? புரிஞ்சுக்கோங்க, ஃபேக்ட்ஸ் பேச. அரசியல்ல வந்து யாரா இருந்தாலும் சரி, யாரும் ஜோசியம் சொல்லாதீங்க. கிளி ஜோசியம் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்களும் கிடையாது, ஜேர்னலிஸ்டும் கிடையாது. கிளி ஜோசியம் நம்ம சொல்லக்கூடாது, ஃபேக்ட்ஸா பேசணும். இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரர்களுக்கு மட்டும்தான், இது அரசியல் நிகழ்வு கிடையாது. அரசியல் நிகழ்வை நம்ம குடும்பத்தினருக்கே வந்து ஒரு புரிதல் கிடையாது, அதனாலதான் தற்கூரித்தனமா. அது எப்படி உன் குடும்பத்தையும் நீ தான் முடிவு பண்ணுவ, ஊரா குடும்பத்து மனநிலையும் நீ தான் முடிவு பண்ணுவியா? ஏன்னா ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து பக்கத்துல இருந்து பாக்குற பாக்கியம் வந்து இதனாலதான் கிடைச்சது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னோட 2 மகள்களை இழந்துட்டேன் நானு. ஆனா விஜய் அவர்களை கிட்ட பார்த்தது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன மகள் இல்ல, இது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் காசு இவனுங்க கொடுக்கல, இவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி விமர்சனம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் கரூருக்கு போவே இல்லைன்னாங்க. அப்புறம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, கரூருக்கு அவர் ஏன் போகணும், அதை பத்தி உனக்கு என்ன, அவர் ஏன் போகணும், அவர் தான் அது காரணமானு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீ எதுக்கு அவரை சொல்ற? அது அவசியமற்றது, நீ விஜய விமர்சிக்காத, அது அவசியமற்றது அப்படின்னு சொல்லிருச்சா? முடிஞ்சு. இதுவரைக்கும் யாரும் குறிப்பிட்டு இதற்கு விஜய் தான் காரணம் என்று பொதுமக்களோ இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தவரோ கூறவில்லை. ஆனா அந்த கட்சியோட நிகழ்ச்சியில தானே நடந்திருக்கு, அப்ப அந்த கட்சி தானே பொறுப்பேற்றுக்கணும். நான் உனக்கு கேட்கவா, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு புரியுதமா உனக்கு கேட்கிறேம்மா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்திற்கு சரியா, இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மேற்கொள்ள போகுது, இந்த கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலி ஆயிடுச்சு அப்படின்னு எது தீர்மானிக்கணும் நீங்க நம்புறீங்க? எது தீர்மானிச்சா எந்த செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு புறம் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு புறம் வந்து இல்ல குறையலங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, எது டிசைட் பண்ணணும்னு கேக்குறேன். அட் லாஸ்ட் which will decide? சோ விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில எந்த மாதிரியான பேர் இருக்கு நான் சொல்லவா? 2026 தேர்தல் இருக்கு தெரியுமா, அந்த முடிவுகள் தான் வந்து அதை வந்து நிர்ணயிக்கும். அந்த முடிவுகள் தான் நிர்ணயிக்கும். நான் சொல்றது ஃபேக்ட். அப்ப விஜய் அவர்களுக்கு இதனால ஒரு பின்னடைவும் கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டேனே, முடிஞ்சா. நான் கிளி ஜோசியம் சொல்ல முடியாதுமா, ஜோசியம் சொல்றது என் வேலை கிடையாது. நீ வந்து ஜோசியம் பாருங்க, கையை பார்த்து ஏதாவது ராசி சொல்லுங்கன்னா அதுக்கு ஆளு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா,
2026ல மக்கள் முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு தான் நிர்ணயிக்கும். கரூர் சம்பவம் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது அந்த சம்பவம் விஜய் அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகி அதனாலதான் ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. மக்கள் உங்க கட்சி மேல நம்பிக்கை வைக்கல, மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்ற ஃபேக்ட் உறுதியா எப்ப தெரியும் அப்படின்னா 2026 தேர்தல் ரிசல்ட் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அந்த தேர்தல் ரிசல்ட்டை கொடுக்கறது யாரு? மக்கள். அப்போ அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்ம இப்ப ஜோசியம் சொல்ல வேணான்ற இதனால பின்னடைவு, அங்க வாய வச்சான், இவங்க வாய வச்சான், அந்த அரசியல்வாதி இதை சொல்றான் அதை சொல்றான். நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தாவேகா வெளியில வந்து போகாம இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுமா வருத்தப்படுமா சொல்லுங்க? இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாரம் வாரம் வெளியில போய் மக்களை சந்திக்காம இருக்கிறதுக்கு திமுகவினர் சந்தோஷப்படுவார்களா வருத்தப்படுவார்களா? முடிஞ்சா பாயிண்ட் ஓவரா? அப்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏன்னா நம்ம அப்படி சொல்லலாம், அவனும் மனுஷன் தானே, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஐயோ என்னடா பாவண்டா செத்துட்டானே அப்படி ஒரு வருத்தம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது அரசியல்னு வரும்போது முடக்கி விட்டோம், முடங்கிட்டாரு, வெளியில வர முடியல, காலி பண்ணிட்டோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஃபேக்ட் பேசுங்க, இருக்குமா? திரும்பவும் கரூருக்கு போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, கரூர்ல ஏதாவது அசம்பாவம் நடந்தா இழுத்து முடிவாங்களா கட்சிய? வெளியே வர முடியுமா விஜய் அவர்கள்? ஏதாவது பண்ண முடியுமா? அப்புறம் எப்படிங்க போய் பாப்பாரு? ஏன்னா உங்க சாமிய சம்பிரதாயம் பத்தி பேசிருக்கீங்க. அரசியல் கட்சி தலைவரா இருந்தா இதெல்லாம் சமாளிக்க கூடிய திறன் இருக்கணும் இல்லையா? பைத்தியம் தான் அப்படி பண்ணுவான், மென்டல் தான் அப்படி பண்ணுவான். அதாவது எதை வேணா நம்ம அடகு வைக்கலாங்க, நீங்க உங்க உயிரை பணம் வைப்பீங்களா? இப்ப நீங்க உயிரை உட்காந்துலாம் எல்லாத்தையுமே காரணம் நம்ம உயிரை பேசுறதானே, நீங்க உயிரை பணம் வைப்பீங்களா? அதுக்கு சமம் தானே இது, அதுக்கு சமம் தானே இது. அவரு உச்சபட்சத்துல இருந்து வெளியில வந்து மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சு ஒரு விஷயத்துல போய் அவர் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அவர் இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? மனிதாபிமான அடிப்படையில அவர் கில்ட் இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் கூட்டத்திற்கு வந்த இந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய இழப்பு நடந்து விட்டது, அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை நம்ம செஞ்சிடணும். இதை நம்ம அங்க போய் பார்த்தா என்ன, இங்க வர வச்சு பார்த்தா என்ன விஷயம்? இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் நீங்க பாயிண்ட். அரசியல் இல்லாமல் இதை பாருங்கள். சம்மதப்பட்டவனுக்கு நல்லது பண்ணணும், சம்மதப்பட்டவன் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், சம்மதப்பட்டவன் ஓகேங்க எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லணும். அதுதாங்க இது ஃபேக்ட். இங்க என்ன போல விஜய் வந்து இன்னைக்கு தூங்கல, விஜய் அப்புறம் இது பண்ணல அது போல, இதெல்லாம் எதுக்குங்க? இந்த சப்ஜெக்ட்ல எதுக்குன்னு தான் கேட்கறேன் நானு. கரூர்ல இருந்து இங்க வர வச்சு பாக்குறதுல சப்ஜெக்ட்ல தான் நான் ஏன் கேட்கறேன் தவிர்த்து நான் மொத்தமா அரசியல் வேணாம் நான் சொல்லவே இல்லை. இதுல இந்த சப்ஜெக்ட் அரசியல் வேணாம். திரும்பவும் மீண்டும் களத்துல வருவார்ல பேசுவார்ல, அப்ப ஏதாவது அரசியல் பேசு. கோட்டை சொல்லிருச்சுல்ல, அவர் அங்க வரணும் இவர் இங்க வரணும். இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? சரி இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், கரூர்ல போய் சந்திக்கிறது தான் பிளான். 2 இடத்துல போய் மண்டபத்தை பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. கேட்கும் போது சுத்தி காம்பவுண்ட் வால் எல்லாமே ஓப்பன்ல இருக்குது 2 மண்டபத்துல. எவன் வேணா எகிரி குச்சி உள்ள வந்துடலாம், 100 பேருக்கு மேல உள்ள இருக்க முடியாது. திரும்பவும் போலீஸ்காரங்கிட்ட ஒரு பெரிய இடமா போய் பார்த்து கேட்டா போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி பாத்துக்கோங்கப்பா, ஏற்கனவே இவ்வளவு பேர் செத்துட்டாங்கப்பா, கவனமா இருங்கப்பா. இந்த சிவாஜி படத்துல விஜய் ரஜினி நடிச்சார்ல சிவாஜி படத்துல, அதுல ஊத்தப்பல வச்சு ஒரு கேரக்டர் ஒருத்தர் சுத்தி இருப்பான், என்னங்க சிவாஜி இப்படி நடந்து போச்சே சிவாஜின்னு, எல்லா வேலையும் அந்த குசுமம் தான் பண்ணிருப்பான். அது ஒரு புரியுதா? அந்த மாதிரி சர்காஸ்டிக்கா தம்பி பாத்துக்கோங்க ராசா, உங்க கட்சிக்கு தான் கெட்ட பேர் ராசா, நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்பா, ஆனா ஏதாவது நடக்காம நீங்க தான் பாக்கணும், புரியுதா? சர்காஸ்டிக்கா எப்படி பண்ணி நடத்துவ? ஒரு குழப்ப மனநிலையில வந்து நீ சொல்லி அனுப்புற அப்படின்னா எப்படி நடத்துவ? மற்ற கட்சிக்கு வந்து ஏதேனும் ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுக்கு ஓகே பண்ணி அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு மாநாடு நடத்துறதுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ கொடுக்கணும் அப்படின்னா திமுக அரசு எப்ப கொடுத்திருக்கு? கொடுத்ததே கிடையாது. பர்மிஷன் இருக்கிற இடத்துல கொடுத்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனா இதுவே வந்து அவங்க கூட்டணி கட்சி இந்த பக்கம் ஒரு 5 அந்த பக்கம் கையில பூச்சி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டணி கட்சி ஏதாவது ஒண்ணு கேட்டுதான் அடுத்த நாளே ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகே, எங்கனாலும் ஓகே, உங்க பக்கம் இருந்தாலும் ஓகே, எங்கனாலும் ஓகே, நீ போட்டுக்கோ. ஏன் இதையும் வன்மையா கண்டிச்சது இல்ல? கோர்ட்டுக்கு வன்மையா கண்டிச்சு இந்த விஷயத்தையும். நடுவில் நடந்து கொண்டுகள், கையில அதிகாரத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. கோர்ட் இதே விஷயத்துக்கு சொல்லியிருக்கு, பர்மிஷன் கொடுங்க. எவ்வளவு ரிஜெக்ஷனு, முழுக்க பயம், நீங்களே சொன்னீங்க
திமுக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இருக்க சூழ்நிலை தாவேகாவை பார்த்து. அப்படி இருக்கும் போது அவங்க எப்படிமா சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போ வந்து உதயநிதி அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் இந்த சாலை சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தியாளர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கரூர் விஜய் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமா ஒரு பதில் ஒண்ணு கொடுத்திருந்தாரு. இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து அவருக்கு, அதாவது அவருக்கு என்ன தேவையோ, அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் தான் எப்போதும் திமுக நம்ம எடுத்து வைக்கணும். அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியுமா, நானே பதில் சொல்றேன். அவங்க குடும்பத்துக்கே அதுதான்மா பழக்கம். முதல்வராக இருந்தாலும் துணை முதல்வராக இருந்தாலும் அவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அதுதான் கேள்வியா இருக்கணும். தேவையில்லாம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்க பதில் தெரியாது. விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் விஜய் சொன்னாலே டென்ஷன் ஆகுறாங்கம்மா அவங்களுக்கு. அவங்களால ஏத்துக்க முடியல. நான் அதான் சொன்னேன் இல்லையா, உண்மையாவே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதிருப்திலையும் ஒரு பயத்திலையும் தான் சுத்திட்டு இருந்தாங்கன்னு சத்தியமான உண்மை. வந்து திமுக ஒரு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டு நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு வந்த கூட்டம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டத்தை பாத்தீங்களாமா? ஏதாவது ஒரு பொது கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா கூட்டது 28,000 பேர் கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நான் அப்புறம் நார்மலா ஒரு போகும்போது அம்மா வந்திருக்கா, போகும்போது வந்திருக்கா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள், திமுக அரசு, நீங்க ஓப்பனா உண்மையே சொல்லுங்கம்மா, திமுக அரசு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி ரோட் ஷோ போகும்போது, முதல்வர் போகும்போது இப்ப லட்சக்கணக்கான பேர் வராங்க, 10 லட்சம் பேர் வருவாங்கல்ல, அவர் போகும்போது லட்சமா கூடுறாங்கல்ல முதல்வரை பாக்குறதுக்கு. அந்த லட்சமா கூடுற மக்களுக்கு நடுவுல ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அசம்பாவிதத்துல இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? உண்மையை சொல்லணும் என்கிட்ட, நீங்க மனசாட்சியோட நீங்க இப்ப கேள்வி பதில் சொல்லணும். தாவேகா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்குல்ல, இந்த மாதிரி திமுக அரசு பண்ணிருக்குமா? பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பண்ணிருக்க தோணுது இல்ல, ஃபேக்ட் சொல்லுங்க. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், ஷாக் அடிச்சு செத்த விவசாயிக்கு எத்தனை லட்சமா கொடுத்தானுங்க? மானம் கட்டவனுங்க, 3 லட்சம் மானம் கட்டவனுங்க. தெரியுதா இல்லையா? இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் விலையை மதிப்பிட்டு உயிரை நான் சொல்ல, கம்மியா கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது விலை மதிக்க முடியாத விஷயம் உயிர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்க நடந்த துயர சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கல், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நடந்த சம்பவம் இது முதல் முறையாக. இதை கண்டிப்பா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சிபிஐ கையில எடுத்திருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் புசியானந்த் அவர்களுக்கும் சம்மன் கொடுத்திருக்காங்க. வழக்கு தொடரட்டும், நடவடிக்கை எடுத்து கைது பண்ணட்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் அதுக்குள்ள வரல. ஆனால் நடந்த சம்பவத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க, தனிப்பட்ட அந்த குடும்பத்தாரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சம்மந்தப்பட்டவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? விஜய் அங்க போய் பார்க்கல, விஜய் கரூர்ல இருந்து இங்க வந்துட்டாரு. அரசியல் தானே பேசுற நீ. ஆனா இதே சில தலைவர்கள் அந்த இடத்துக்கு போய் இது அரசியலாக்க வேணாங்க, நாங்களும் ஃபர்ஸ்ட் நாங்க மனசாட்சியோட நம்ம பார்க்கணுங்க. திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார், அண்ணன் தம்பியோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும், நம்ம அதை வந்து வார்த்தையில விவரிக்கவே முடியாது, அவர் ஃப்ரீயா விட்டுணும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கரெக்டா? ஏன் நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், அன்பின் பொய்யாமொழி மகேஷா இருக்கட்டும், ஒரே பொய்யா பேசி தெரிஞ்சு இருந்தாரு. ஆஸ்கார் நாயகன் என்ன சொன்னாரு, நாங்க இதை இப்போதைக்கு இது முக்கியம் கிடையாதுங்க, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மக்களை பாதுகாக்கணும், அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும், நம்ம இது வந்தாலும் நம்ம கோர்ட்டு பதில் சொல்லும். இப்ப மட்டும் என்னடா பண்றீங்க? இப்ப மட்டும் என்ன பண்றீங்க? முழுக்க அரசியல் பண்றீங்க. இந்த விஷயத்த ஏன் பண்றீங்க? இது வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி பார்க்கணும்னா, சம்பந்தப்பட்ட குடும்பம் அவங்க அதுக்கு ஓகேவா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னாமா, சரிம்மா லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அதாவது 235 பேரை இங்க வர வச்சிருக்காங்க, 37 குடும்பம் இல்லையா? யாராவது ஒருத்தங்க ஆளுங்கட்சிமா ஈஸியா கன்வே பண்ணிருக்கலாம். வர மறுத்தாங்க, காசு வந்துச்சுல, 7 லட்சம் வந்துச்சுல, நீ என்னடா கூப்பிடுறது, நான் என்னடா வருது, நீ ஒரு ஆளு என்ன கூப்பிட்டு பேசுவேன், என் வீட்டுல ஒரு இலை விழுந்துருக்குது, நான் உங்ககிட்ட உட்காந்து ஆள் இரங்கல் தெரிவிச்சு இருக்கணுமா நானு? அதெல்லாம் வர முடியாது, போ வர முடியாது, போ. இது மாதிரி வந்தா அப்படின்னா நான் ஸ்டேஷன்ல கம்மியா கொடுப்பேன். நல்லா நினைச்சு பாருங்க, ஒருத்தர் ஸ்டேஷன்ல போய் என்ன கம்பல் பண்றாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டுறாங்க, கூப்பிடுறாங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு தானே செய்தி. கண்டிப்பா இதுதான் என்ன பண்ணிருப்பாங்க. அப்ப ஏன் வரல? பதில் சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? வந்து நடுநிலையா தான் பண்ண மிஸ்டேக் அவங்களே வந்து புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காத்துட்டு இருக்கானுங்க, ஏதாவது விஷயம் வருமானு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியா நான் சொல்றது? கரூர் அரசியல் வந்து ஒரு வேற லெவல் அரசியல், அங்க வந்து வேற மாதிரி அரசியல் நடந்துட்டு இருக்கு, ஓகேவா? ஆனா இந்த மாதிரி இவ்வளவு பேரை கூட்டு வரும்போது எவனாவது அப்போஸ் பண்ணி கம்பல் பண்ணிருந்தா நாங்க வரலன்னு சொல்லிருக்கலாமே. இதே இஷ்யூ முயற்சி பண்ணிருப்பானுங்கம்மா. இதுக்கு கூட
முழு சம்மதத்துடன் முழு உணர்வுடன் விஷயத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா, பணத்தாசை காட்டினால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் முன்வைக்கிறாங்க. அப்போ உங்க ஆட்சியே பணத்தாசை காத்தினால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஒத்துப்பீங்களா நீங்க அதை எப்படி ஒத்துப்பாங்க? அப்ப அந்த மாதிரி இதை மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? இதை மட்டும் எப்படி ஒத்துப்பாங்க? சிம்பிளா முடிஞ்சுல. நீ இந்த மேட்டரை பத்தி மட்டும் பேசுற, நான் உன் ஆட்சியா அப்ப அப்படிதான் வந்ததுன்றேன், நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டேன்ல. அப்ப அதை மாதிரி ஒத்துக்க முடியாது. அப்பெல்லாம் நீ உன் விஷயம் வாயிலிருந்து எப்படி வேணா பேசலாம், நான் வாயிலிருந்து எப்படி வேணா பேச முடியும். ஃபேக்ட் பேசலாமா? நான் இப்ப சொன்ன கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய கம்பல் பண்ணிலாம் கூட்டிட்டு வர முடியாது. இப்ப உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னானுங்க, வந்த கூட்டம் மொத்தமா மாநாடுக்கு வந்த கூட்டத்தை தற்கூரி கூட்டம் நானுங்க, அடுத்து ரசிகர் கூட்டம் நானுங்க, அப்புறம் தற்கூரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, காசு இன்னும் கொடுக்கலன்னு நானுங்க, அப்புறம் என்ன பண்ணானுங்க, ஒரு உயிர் உன் வீட்டுல ஒரு புள்ள செத்து இருக்குது, கேவலம் காசுக்காக நீயே இப்படி பேசுறீங்க, நீயே தற்கொலையா மாட்டேன்னு அந்த இளவு வீட்டுல இருக்க அந்த பாவம் நொந்து போய் கிடக்குறான் தெரியுமா? தற்கொலைன்னு ஒரு நெரேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணி. அதுதான் சொல்றேன், எந்த லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கம்மா. முதல் ரசிகர்களை சொன்னாங்கம்மா, அதுக்கப்புறம் அந்த கூட்டம், அதான் அந்த மக்கள் இறந்த மக்கள், அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த நபரையே நீ இதை வச்சா வாங்கிதான் அந்த காசுக்காக பேசுற, உன் பிள்ளையோட அந்த காசு முக்கியமான அப்படி நெரேட்டிவ் செட் பண்ணானுங்க. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. யாராவது பேசுவாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, விஜய் நல்ல ஒரு வல்லவர் அப்பெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லல. அவருக்கும் இது அவர் என்னங்க பண்ணுவாரு இதுக்கு? அவங்கெல்லாம் வர வேணாம் தாங்க சொன்னாங்க. நாங்க தாங்க அவர் மேல இருக்கிற ஆசையில அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ நீ இப்படி பேசுறியே ஏத்துக்க முடியல. இது தெரியுதுமா, இது மக்களுக்கு தெரியுது, இது வந்து மக்களுக்கு புரியுது, அவனால ஏத்துக்க முடியல. உடனே காசுக்கா வாங்கிட்டு நீ இப்படி பண்ற. இப்ப இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கான், இப்ப என்ன செட் பண்றானுங்க, மொத்தமே வந்து தற்கூரி கும்பல். விஜய் மேல இருக்க ஒரு ஸ்டார் டோம்ல விஜய் நேர்ல பாக்கணும்னு சொல்லி இந்த 41 குடும்பங்கள்ல 2 குடும்பங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு குடும்பம் வரல. அந்த ஒரு குடும்பத்துல 30வது நாள் நிகழ்வு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காரணத்தினால வரல. நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா திமுக காரணங்க ரொம்ப ஃபாஸ்ட். தீபிகா இந்நேரம் ரூட் எடுத்து ஏதாவது நெகட்டிவா இருந்ததுன்னா வீட்டுல போய் அங்கேயே படுத்து கிடந்திருப்பான், வீட்டு வாசல்லையே சேனல்ல கூட்டமே உட்காந்துருப்பான். அம்மா வாங்கம்மா, என்னம்மா ஆச்சு உங்களை, என்னம்மா வெறுப்புனால போலியா பருப்புனால போலியா, அவன் பார்த்திருப்பான் திமுக காரன்னு சொல்லிட்டு கதவே தந்துருக்குமா, இன்னும் அந்த வீட்டுல தான் உட்காந்துருப்பான் வெளியில வாசல்லையே. நம்மளை விட அவனுங்க ஃபாஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அந்த மலை எடுத்திருப்பானுங்க, விஷயத்தை எடுத்திருப்பானுங்க, வெளியில வந்திருக்கும். அதிருப்தினால் 2 குடும்பம் வரவில்லை, எப்படி செட் பண்ணிருப்பானுங்க. அங்க பருப்பு வேவல, அங்கதான் உட்கார்ந்து இருப்பானுங்க, வேலைக்கு ஆகாதாங்க, அங்க வேவாத அவனுக்கு பருப்பு. இப்போ சீமான் அவர்கள்லாம் எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து 1 மாசம் 1.5 மாசமா இந்த விஷயத்தையே பேசியிருப்பீங்க? பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏன் இன்னும் கரூர் பிரச்சனையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு செய்தியாளரை கேட்கிறாரு. அது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்டர்வியூஸ் என்ன சொன்னேன், அதை பிரேக் பண்றதுதான் பாயிண்டே. விஜய் அப்படின்னு வந்துட்டாலே அடுத்த 1 வாரத்துக்கு மீடியா முழுக்க அட்டென்ஷன் அங்கதான். சரியா? அதை தான் ஏற்றுக்க முடியல. அது இளவா இருந்தாலும் 20 நாள் பேசுறானுங்க, நல்லதா இருந்தாலும் 20 நாள் பேசுறானுங்க, ஒரு நியூஸ் கிடைச்சா பேசுறானுங்க. அதுதானம்மா இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறோம், 15 வருடங்களுக்கு முன்பு இருந்த அரசியல் களம் வேறு, 5 வருடங்களுக்கு முன்பு இருந்த அரசியல் களம் வேறு, தற்போது இருக்கிற அரசியல் களம் வேறு. இன்னும் தேர்தலுக்கு முன்பு எப்படிப்பட்ட அரசியல் களம் இருக்க போகுது என்பது யாராலும் நிர்ணயிக்க முடியாது. நீ ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படிதான் அரசியல் பண்ணணும், இதுதான் ஓட் பேங்க், இவங்க தான் ஓட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிர்ணயிக்கிற இடத்துல யாரும் கிடையாது. இதே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் இல்லையா, விஜய்க்காக நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பேசினேன் இல்லையா, இப்போ ஓட் பாலிடிக்ஸை பத்தி பேசணும், வென்னிங்கை பத்தி பேசணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 2026 திமுகவுக்கு தான் சாதகமாக உள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நீ பண்ற மொழமாற்றத்தெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. நான் பேசதான் செய்வேன், ஃபேக்டை பேசதான் செய்வேன். சரியா? இன்னொன்னு, டிவிகே கட்சியினர் கூறுவது போல எங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம்னாலும் சாத்தியம் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திமுக அதிமுக, அதாவது திராவிட கட்சிகளுடன் நீங்க கூட்டணி வைக்காம ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியமற்றது. அரசியல் களம் இதுதான். 100% ஓட்டிங் நடக்கிறது கிடையாது.
70% தான் நடக்குது. அந்த 70%ல 50% ஏடிஎம்கே, 50% டிஎம்கே, மீதி இருக்க 30% ஸ்பிளிட் ஆன ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாஜகவோட கூட்டணி கட்சியா இருக்கட்டும், அதிமுகவிற்கு முன்பாக வைத்த கூட்டணியை பற்றி நான் பேசிக் கொள்கிறேன். 18% ஓட்டா இருக்கட்டும், 8% ஓட்டா இருக்கட்டும், இது எல்லாமே மீதி இந்த 30% தான். இதுல இருந்து பிரிந்து போன ஓட்டுலாம் கிடையாது பெரிய லெவல்ல. சாத்தியக்குருவை புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழக வெற்றி கழகம் எடுக்க வேண்டிய டிசிஷன் என்ன, யோசிக்க டிசிஷன் என்ன, எப்படி டிஸ்கஷன் போகணும்னு கேட்டீங்கன்னா இரண்டா பிரிச்சுக்கணும். அவங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2026 நான் வந்து ஓட்டு பர்சன்டேஜா பார்க்க போறேனா, இல்ல எவ்வளவு சீட்டு வாங்கி நான் கூட்டணி அமைச்சு சீட்டு வாங்கி எவ்வளவு சீட்டு வாங்க போறேன்னு நான் பார்க்க போறேனா அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபேக்ட். ஒண்ணு கூட்டணி வைக்கணும். தமிழக வெற்றி கழகம் எதை விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்க சூழல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? நான் சொல்றது எப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், கட்சி கீழ்மட்டத்தில் இருக்காங்க, முதலுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆள விடுங்க, ஒரு 7-8 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. கீழ்மட்டத்தில் இருக்கவங்களும் சரி, இல்ல மத்தவங்களும் எதை விரும்புறாங்க, அப்பெல்லாம் மக்களுமே எதை விரும்புறாங்க அப்படின்னா திமுகவை காலி பண்ணணும். திமுகவை நீ காலி பண்ணணும் அப்படின்னா கூட்டணி வச்சாதான் காலி பண்ண முடியும். இதுதான் ஃபேக்ட். என்டிஏ கூட்டணிக்குள்ள டிவிகே வந்துருச்சுன்னா 200 சீட்டு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க. 100% மாற்றுகிறதே கிடையாது. 180+ ஷுவர். அண்ணன் போஸ்ட் தான் அண்ணனுக்கு, எதிர்கட்சியா கூட வராது, வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், ஓகேவா? ஆனால் நீங்க வந்து இல்ல, நான் வந்து என்னோட ஓட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க போறேன், சீமானண்ணன் மாதிரி நான் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னா 15 முதல் 20% ஓட்டு வங்கி வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அடுத்த 5 வருடத்திற்கு இந்த முதலீட நீ சமாளிப்பியா, இவன் டார்ச்சரை சமாளிப்பியா, இவனை எதிர்த்து நீ அரசியல் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கியா அப்படின்னு தாவேகா தான் முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட், அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். நம்ம வந்து ஜோசியம் சொல்லாம ஃபேக்டர் சொல்றோம். நீ தனியா இல்லைனா எவ்வளவு ஓட்டுன்னு நீ பார்க்கலாம். அடுத்த 5 வருஷம் நீ லாபி பண்ணி அப்ப நீ ஒரு நெகட்டிவ் செட் பண்ணி உன் நம்பி யாரெல்லாம் வராங்கன்றத பார்த்துட்டு நீ ஜெயிக்கலாம். ஆனா இப்ப நீ காலி பண்ணா உங்ககிட்ட யூ ஹேவ் த பவர். இப்ப அந்த பவர் டிவிகேக்கு இருக்கு. டிவிகே நினைத்தா டிஎம்கே காலி. இப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்ம இந்த ஆங்கிள் தான் இனிமேல் பார்க்கணும். டிஎம்கே இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற பவர் யாருக்கு இருக்கு? டிவிகே. எக்ஸாக்ட்லி. ஆனா டிவிகே ஆட்சி பிடிக்குமான்னு கேட்டா முடியாது. கொஸ்டின் மார்க்லாம் இல்ல, முடியாது. கொஸ்டின் மார்க் முடியாது, வாய்ப்பு இல்ல. ஆசைதாமா, எங்களுக்கும் டிஎம்கே தவிர்த்து ஏடிஎம்கே வரலாம், பிஜேபி வரலாம், ஏதாவது ஒண்ணு வந்தா நல்லதுதான். ஆனா பிராக்டிகல் அல்காரிதம் அந்த இதம் மேத்தமேட்டிக்ஸ் நீ போட்டு எழுதி என்ன கணக்கு பண்ணாலும் சரி சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்றேன். பாசிபிள் கிடையாது. இப்படி கூட எதிர்கட்சியா கூட வரலாம்பா டிவிகே. நீ பவருக்கு வர முடியாது. உன்னால மக்கள் நல்லது பண்ண முடியாது, நல்லது பண்ண விட மாட்டானுங்க. அப்ப நீங்க உள்ள வர கட்சி நான் மக்கள் நல்லது பண்ணணும், நான் வந்து இவ்வளவு பண்ண போறேன் அவ்வளவு பண்ண போறேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா until and unless நீங்க பவருக்கு வராம இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆணியை கூட உங்களால கொடுக்க முடியாது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.